ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் ஜிஐஎஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் ரிமோட் சென்சிங் பற்றி பார்க்கலாம். ரிமோட் சென்சிங் ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணாமலே அந்த ஆப்ஜெக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை தூரத்துலேருந்து கலெக்ட் பண்ணுறது தான் ரிமோட் சென்சிங். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னா அந்த பர்சனை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த கான்செப்ட் வந்து ரிமோட் சென்சிங். அவரை தொடாமலே நம்ம ஃபோனோட கேமராலேருந்து அவரை கேப்சர் பண்ணுறோம். ஒரு பர்சனுக்கு அடிபட்டிருக்கு, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோடனே டாக்டர் அவரை முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எலும்பில் அடிபட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ரேவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் சென்சிங்கான எக்ஸாம்பிள். அவரோட ஸ்கின்னை அவரை கிழித்து அதுக்குள்ளே எலும்பு பிரேக் ஆகிருக்கா இல்லையான்னு அவர் பார்க்குறதில்ல. அதுக்கு பதிலாக எக்ஸ்ரே மிஷின் டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. டேட்டாவை கலெக்ட் பண்ணி எலும்பில் ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்னு நமக்கு சொல்லுது. இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ரிமோட் சென்சிங். ஸோ ரிமோட் சென்சிங் ஜிஐஎஸ் வழியாக பார்க்கும்போது சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக எர்த்தை கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் எடுத்து நமக்கு டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுது. இந்த ரிமோட் சென்சிங்கில் 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆக்டிவ் ரிமோட் சென்சிங், செகண்ட் கேட்டகரி பாசிவ் ரிமோட் சென்சிங். இந்த கேமரா மூலமாக இப்போ நான் தெரிகிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் சன்லைட். நான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃப்ளாஷை யூஸ் பண்ணுறதில்ல. சன்லைட் மூலமாக நான் இங்கே கிளியராக தெரியறதுனால இது பாசிவ் ரிமோட் சென்சிங். இது ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் அப்படின்னா இந்த இடம் நைட் டைம் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக தெரிய மாட்டேன். அடிஷ்னலாக ஒரு ஃப்ளாஷ் லைட்டோ இல்லை ஒரு டார்ச் லைட்டோ வச்சு ஒரு ஒரு அடிஷ்னல் ஆர்டிஃபிஷியல் இல்லுமினேஷனை வச்சு என்னை வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங். ஒரு பொருளை பார்க்குறதுக்கு சன்லைட் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக நாம் சில சென்சார்ஸை யூஸ் பண்ணுறது பேர் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங். நம்ம எர்த்தை சுற்றி நிறைய சேட்டலைட்ஸ் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. சேட்டலைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பாசிவ் சேட்டலைட்ஸ், லேண்ட்சாட், சென்டினல்-2, ஐஆர்எஸ், மோடிஸ் இதெல்லாம் பாசிவ் சேட்டலைட்ஸ். ஆக்டிவ் சேட்டலைட்ஸ்னு பார்க்கும்போது சென்டினல்-1, ரேடார் சாட், டெராசார் எக்ஸ், ஐசாட் இதெல்லாம் ஆக்டிவ் சேட்டலைட்ஸ்.